feel so free. Now I'm dancing in your victory. Yeah. Oh, hallelujah, I've been washed in the water, washed in the blood. I'm good as you. Oh, hallelujah, I've been washed in the water, washed in the blood, all because of you. Oh, hallelujah, I'm free. Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டோம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தாராம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று எபேசியர் 5:27 சொல்கிறது. Ephesians 5:27, that he might present her to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that she should be holy and without blemish. பாருங்கள், தேவாதி தேவன் தம் சபைக்கு அவர் செய்திருக்கிற மகிமையான காரியத்தை சொல்லுகிறார். சபை என்றால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்களுடைய ஐக்கியம். அந்த சபையை தேவன் நேசித்தாராம். அந்த சபைக்காகத்தான் அவர் ஜீவனை கொடுத்தாராம். அந்த சபையை பரிசுத்தமாக்குவதற்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்து, அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் தண்ணீருக்குள் மூழ்கி ஞானஸ்நானம் பெறும் பொழுது அந்த திருச்சபையை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறாராம். இன்றைக்கு கூட நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவருடைய இரத்தத்தால் என் பாவங்கள் கழுவப்பட்டது, அவரே என் இரட்சகர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள், தேவன் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். என்ன ஆசீர்வாதம்? அவர்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்யும் பாக்கியம். அதுதான் தண்ணீருக்குள் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவது. அது மாத்திரமல்ல, அவர்களை கர்த்தர் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து தமக்கு முன் நிறுத்துகிறாராம். இன்றைக்கு கூட நம் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழலாம், கடைசி வரை நான் பரிசுத்தமாய் இருப்பேனா? கடைசி வரை கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வேனா என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை கரைதரையற்றவளாய் உன்னை கொண்டு போய் என் சமூகத்தில் நிறுத்துவதற்கு நானே அதற்காய் இரத்தத்தை சிந்திருக்கிறேன், நானே அதற்காய் என் வசனத்தை அனுப்பியிருக்கிறேன், நானே உன்னை என்னோடு உடன்படிக்கை செய்ய வைத்திருக்கிறேன், நானே உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்காக இரட்சகராய் வந்த இரத்தத்தை சிந்தினீரே, என்னை பரிசுத்தமாக்க உம்முடைய வசனத்தை கொடுத்திருக்கிறீரே, உம்முடைய தூய ஆவியை அருளி செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யூதாவின் புஸ்தகம் 24 மற்றும் 25 வசனங்கள் சொல்கிறது, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தம் ஒருவரே ஞானமுள்ளவருமாக்கி நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். Jude 1:24-25. Now to him who is able to keep you from stumbling and to present you faultless before the presence of his glory with exceeding joy, to God our Savior, who alone is wise, be glory and majesty, dominion and power, both now and forever. Amen. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மை வழுவாதபடி காக்க அவரிடத்தில் ஞானம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அவர் நிச்சயமாய் அதிகாரம் உடையவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கரைதரை அற்றவர்களாய் அப்பா உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து உம்முடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உம்மோடு உடன்படிக்கை செய்து முடிவு பறிந்த உம்முடைய அன்பில் நிலைத்திருந்து அந்த விண்ணகத்திற்கு வந்து சேர எங்களுக்கு கிருபை தருவீராக. வழுவாதபடி எங்களை காக்கிறவர், கரைதரையற்றவர்களாய் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தமாக்கும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும், ஆசீர்வாதமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.